ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தீக்ஷித்து ஸ்கூல் போயாச்சு. செலியனும் பால்வாடி கிளம்பியாச்சு. நானும் காலையில் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு சரி துவைக்கலாம் அப்படின்ட்டு துணி அப்படியே ஊற வச்சுட்டேன். அதுக்குள்ளே லைட்டாக மழை தூரிச்சுன்ட்டு வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துட்டேன். சரி மழை நின்றுச்சு துவைக்க போகலான்ட்டு வெளியே வந்தேன். இங்கே ஒரு கோட் புதுசாக மாட்டிருந்துச்சு, ரெயின் கோட்டு. இது யாருதுடா புதுசாக இருக்குது, மாமாவது. இதுக்கு கீழே வந்து ரெயின் கோட் மாட்டியிருக்க ஒன்று, அது வந்து மாமாவது. இது யாருதுடா இவ்வளோ ஹைட்டாக இருக்குது, புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா அதில் ஒரு உரம்பரை உட்காந்துருக்கிறாரு. இங்கே வாருங்க முள் எப்படி இருக்குதுன்னு புஸ் புஸ்ன்னு. அது பெருசு, பார்க்குறக்கே பயமாக இருந்துச்சு. இதை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதை கருவாடு பண்ணிடலாம் அப்படின்ட்டு போய் மாமா வந்து பீடி குடிப்பார். அவர் கட்டல்லையே வந்து தீப்பிடி வச்சுருப்பார். சரி எட்டு வரலான்ட்டு போய் லைட்டரும் இருந்துச்சு, ரெண்டையுமே எடுத்துகிட்டு அப்புறம் பேப்பரும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. அது அப்படியே நகர்ந்து மேலே வந்துருச்சு. இப்போ அந்த பேப்பர் வச்சு தான் அதை பிடிக்க போகிறேன். பிடிச்சாச்சு. பாருங்கள் எத்த சொல்லுதான் இருக்குதுன்னு. இதை போய் இப்போ தீப்படுத்தி வச்சிடலாம். இதை அப்படியே வச்சோன்னா ஒடியாந்துடும். நம்ம கீழே வச்ச உடனே அது ஒடியாந்துரு. அதனால் ஒரு 2-3 பேப்பர் எடுத்து நல்லா சுருட்டியாச்சு. இப்போ பருத்திக்கலாம். லைட்டு வேறு பருத்திருச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் பருத்த மாட்டேன்ருச்சு. அதனால் தீப்டிலேயே உரைச்சி வச்சுட்டேன். அப்புறம் ஒரு மரம் மெட்டு வந்து அது மேலே வச்சு பருத்தி வச்சாச்சு. அது பாருங்க, இந்த பக்கம் சந்தில் ஊந்து ஒடியாரும்போது தீ சூடு வட்டதையும் எப்படி ஒடியாருதுன்னு பாருங்க. நான் இந்த பேப்பரில் வறுத்து இந்த சந்துக்குள்ளே வச்சு விட்டேன். அது உடனே உள்ளே ஓடுது மறுபடியும். எங்கே ஓடினாலும் அது மாட்டத்தானே ஓடுது. இன்னைக்கு பருத்தி ஃபுல்லாக போட்டாச்சு. இந்த மழை காலத்தில் வந்து நிறைய கம்பளி புழு வருது. நிறைய இருந்துச்சு எங்கள் வீட்லேயே. நான் அடித்து போட்டேன், குட்டி குட்டியாக இருந்துச்சு. அதெல்லாம் இதுதான் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. எனக்கு ஷூவெல்லாமே பார்த்து தான் போடணும் மழை காலத்தில் இல்லை, எப்போவுமே பார்த்து தான் போடணும். இங்கே பாருங்க கறிச்சு. இப்போ ஹஸ்பண்டும் மாமாவும் 2 பேருமே வேலைக்கு போயிட்டாங்க. வந்த உடனே இந்த ரெயின் கோட் யாருதுன்னு கேட்கணும். வேறு பூச்சிகளாக இருந்தால் கீழே தட்டுனா விழுந்துடும். இந்த கம்பளி பூச்சி வந்து அப்படியே கப்புன்னு பிடிச்சிக்குது. துணிகளை எது மேலே இருக்குதோ அதை ஏன் கீழே தட்டினாலும் விழுகிறதும் இல்லை. பார்த்து போடுங்க. ஷூவெல்லாம் உள்ளேயே நல்லா பார்த்துட்டு குழந்தைகளுக்கெல்லாம் போட்டு விடுங்க. அப்புறம் துவைக்கலான்ட்டு போய் ஒரு 3 வேட்டி தான் துவைச்சி மறுபடியும் மழை தூரிடுச்சு. வந்து உட்காந்து